நான் கர்நாடிக் மியூசிக் தான் கற்றுக்கிட்டேன். என்னோட தாத்தாவும் கர்நாடிக் மியூசிஷியன்ங்கிறனால அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாங்குமே அந்த செஷன் போகிறப்போ அது ரொம்ப ரசித்து பாடும்போது தான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ் தான். என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பிக் மூவிக்குன்னா மதகஜா அப்படின்னு சொல்லி கன்னடாவில் ஒரு படம். அதில் ரவி பஸ்ரூர் கேஜிஎஃபோட அதை சேம் கம்போசருக்கு நான் முதலே பாடின ஒரு சாங் ಗೆಳೆಯ ಗೆಳೆಯ ನನ್ನ ಗೆಳೆಯ ಪೂರ್ತಿ ಸಮಯ ಹೃದಯ ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕಿದೆ. நம்ம ப்ரொனன்சியேஷன் அண்ட் எமோஷன் இது ரெண்டுமே நம்ம கன்வே பண்ணிட்டோம்னா வி ஆர் டூயிங் த ஜாப். அந்த வரிகளோட அர்த்தத்தை விட அந்த ஃபீல் தான். அது ஒரு லவ் ஃபீலா இல்ல ஒரு மதர் ஒரு குழந்தைக்கு பாடுற சாங்கோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின சாங்கோ, அது என்ன ஃபீலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த எமோஷனை கன்வே பண்ணினோம்னா பண்ணும். இப்போ நீங்க சொன்ன ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்குல்ல, இதுல ஆக்சுவலி உங்களோட பேஸ் எது, நீங்க எதுல கத்துக்கிட்டீங்க மேம்? நான் கர்நாடிக் மியூசிக் தான் கத்துக்கிட்டேன். என்னோட தாத்தாவும் கர்நாடிக் மியூசிஷியன்ங்கிறனால அதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்க பாடின பாடல்கள்லேயே உங்களோட ஃபேவரட் பாட்டு அப்படின்னா எது? அந்த பாட்டு எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? ஓகே, எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ் தான். கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஒவ்வொரு சாங்குமே அந்த செஷன் போகிறப்போ அது ரொம்ப ரசித்து பாடும்போது தான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஸோ எல்லாமே என்னோட ஃபேவரட்ஸ் தான். அதில் கன்னடாவில் ಗೆಳೆಯன்னு சொல்லி அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு பிக் மூவிக்குன்னா மதகஜா அப்படின்னு சொல்லி கன்னடாவில் ஒரு படம். அதில் ரவி பஸ்ரூர் கேஜிஎஃபோட அதை சேம் கம்போசருக்கு நான் முதலே பாடின ஒரு சாங் ಗೆಳೆಯ ಗೆಳೆಯ ನನ್ನ ಗೆಳೆಯ ಪೂರ್ತಿ ಸಮಯ ಹೃದಯ ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕಿದೆ. ಗೆಳೆಯ ನನ್ನ ಗೆಳೆಯ ಪೂರ್ತಿ ಸಮಯ ಹೃದಯ ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕಿದೆ. ನನ್ನ ಬಹುದಿನಗಳ ಆಸೆ ಹೀಗೀಡೇರಿದ ಹಾಗೆ ದಿನಗರಿಗೆ ದರಿದೆ ಕನಸು ನೀ ಬಳಿರಳು ಹೀಗೆ ಜನುಮಕ್ಕೂ ಜೊತೆ ಇರು ಜೀವದ ಹಾಗೆ ತೀರದ ಬಯಕೆ ಇದು ಮುಗಿಯದ ಸೆಳೆತವಿದು. ಗೆಳೆಯ ನನ್ನ ಗೆಳೆಯ ಪೂರ್ತಿ ಸಮಯ ಹೃದಯ ನಿನ್ನೊಂದಿಗಿರಬೇಕಿದೆ. வாவ், அமேசிங். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க இப்ப அந்த பாட்டுன்ட்டு எனக்கு தோணுச்சு. லைக் நீங்க ஒரு தமிழ் தானே உங்களோட மதர் தான், ஆனா நீங்க அதர் லாங்குவேஜ் சாங் பாடும்போது உங்களால அந்த சாங் வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கிறதுக்கு நீங்க அதை ஃபீல் பண்ணி பாடணும். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் யூஸ்வலா? நம்ம ப்ரொனன்சியேஷன் அண்ட் எமோஷன் இது ரெண்டுமே நம்ம கன்வே பண்ணிட்டோம்னா வி ஆர் டூயிங் த ஜாப் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலி. ஸோ எனக்கு அர்த்தங்கிறத விட அந்த வரிகளோட அர்த்தத்தை விட அந்த ஃபீல் தான். அது ஒரு லவ் ஃபீலா இல்ல ஒரு மதர் ஒரு குழந்தைக்கு பாடுற சாங்கோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பத்தின சாங்கோ, அது என்ன ஃபீலுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த எமோஷனை கன்வே பண்ணினோம்னா அதுதான் ஆக்சுவலி தேவை. அண்ட் ப்ரொனன்சியேஷன் வர எனக்கு இருக்கிற லாங்குவேஜஸ்ல கன்னடா தெலுங்கு இதெல்லாம் எனக்கு ஈஸியா தான் இருந்திருக்கு. மலையாளம் was little bit difficult for me, but I was able to adapt. அவங்க ஒரு மாதிரி அவங்க சவுண்ட்ஸே வித்தியாசமா இருக்கும்ல. ஓகே. அண்ட் இது வரைக்கும் நீங்க பாடின பாடல்கள்ல எனக்கு இந்த பாட்டு அதிகமான டைம் எடுத்துச்சு, நான் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருந்துச்சு இந்த பாட்டுக்கு அப்படின்னா அது என்ன பாட்டு மேம்? ஓகே, கிரகணம் என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் வந்து கிரகணம் அப்படின்னு ஒரு மலையாளம் மூவி. அதுல வந்து போகா நதி லேரே அப்படிங்கிற அதுதான் நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் பிளேபேக் வாஸ் அ மலையாளம் சாங். ஸோ அந்த போகா நதி லேரேங்கிற அந்த சாங்குக்கு வந்து ஐ டுக் அ லாட் ஆஃப் எஃபர்ட். ஏன்னா என்னோட மலையாளம் ப்ரொனன்சியேஷன் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஐ செக் வித் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், மலையாளி ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அவங்க கிட்டலாம் கேட்டு கரெக்டாக இருக்கா. ஏன்னா எனக்கு ஆஸ் ஐ எம் நாட் அ நேட்டிவ் மலையாளி, I wanted to make sure the pronunciation is right. So அவங்க எல்லாருக்கிட்டையும் கன்சல்ட் பண்ணி ஐ டுக் ஃபார் ஒன் மோர் டேக். என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல மறுபடியும் ஃபுல் சாங் நான் ரீடேக் எடுத்தேன். ஏன்னா எனக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ அதுதான் நான் மேக்ஸிமம் எஃபர்ட் போட்ட சாங். சூப்பர்.